நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற கோபங்களை நேர்மறை எண்ணங்களாக சிறப்பாக செயல்படுத்தலாம். ரெண்டாவது, நமக்கு ஏற்படுற கோபம் அந்த கோபத்தின் விளைவாக ஏற்படும் ஏமாற்றத்தை உந்துதலாக மாற்ற முடியும். மூணாவது விஷயம், நமக்கு ஏற்பட்ட கோபத்தை நம் வெற்றிக்கு எரிபொருளாக பயன்படுத்த முடியும். கோபத்தை எப்படி ஒரு சாதனையாக, ஒரு வெற்றியாக, ஒரு மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம வெற்றிக்கு பயன்படுத்தலாம், அந்த கோபத்தை எப்படி நான் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு வெற்றியாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நான் இந்த இடத்துல சொல்கிறேங்க. வெற்றிக்கு பயன்படுத்தினா 100% சக்ஸஸ் ஆகும். கோபம் அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற உந்துதலை எனக்கு கொடுத்துருச்சு. அந்த கோபத்தை பாசிட்டிவிட்டியாக மாற்றி என்னோடய சக்ஸஸ்க்கு அதை படிக்கட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பு பார்க்கலாங்க. இந்த தலைப்பை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், ஒரு உண்மைத்தன்மை புரியும். இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கிறேன். ஹெட்டிங் கோபம். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்ம லைஃப் ஜர்னியில் என்னங்க நமக்கு தேவை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல உறவு முறை வேணும், ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல வருமானம் வரணும், ஒரு பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரம் வச்சு நமக்கு தேவைகளின் அடிப்படையில் ஒரு வீடு வேணும், ஒரு 2 வீலர் வேணும், ஒரு கார் வேணும், நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு நல்லது கெட்டது ரிலேஷன்ஷிப்பு, மற்றவர்கள் உறவு முறைக்கு போகணும், ஒரு நிம்மதியாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். இது தாங்க தேவை. ஆனால் நம்மளால் இருக்க முடியல. ஒரு உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு கருத்து வேறுபாடுகள், தொழில் செய்கிற இடத்துல நம்ம நினச்ச மாதிரி லாபம் வரல, பொருளாதாரத்தில் நம்ம நினச்ச பொருளாதாரம் வரல, ஒரு சொத்துக்களில் நம்ம நினச்ச மாதிரி அந்த சொத்துக்கள் வரல, அதில் ஒரு இழப்பு, நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் அங்கே இங்கே ஒன்று நடக்குது. காரணம் என்ன? இதனால் நம்ம மனசில் கோபம் வந்துடுது. கரெக்டுங்களா? அந்த கோபம் வர்றதுனால நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா திசை திரும்பி போயிடுது. அந்த கோபம் அப்படியே, அந்த கோபத்தை வச்சிருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியல. ஸோ இந்த கோபத்தை வெற்றியாக்க முடியுமா அப்படிங்கிறது கன்க்ளூஷன் பார்ட்டில் ஒரு உண்மை உங்களுக்கு புரியும். என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 100% கோபத்தை வெற்றியாக்கலாம், தட்டி தூக்கலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுற கோபங்களை நேர்மறை எண்ணங்களாக சிறப்பாக செயல்படுத்தலாம். ரெண்டாவது, நமக்கு ஏற்படுற கோபம் அந்த கோபத்தின் விளைவாக ஏற்படும் ஏமாற்றத்தை உந்துதலாக மாற்ற முடியும். மூணாவது விஷயம், நமக்கு ஏற்பட்ட கோபத்தை நம் வெற்றிக்கு எரிபொருளாக பயன்படுத்த முடியும். ஸோ இந்த நொடியிலிருந்து வாழ்க்கையில் கோபம் ஏற்பட்டால் தட்டி தூக்கலாம். அந்த கோபத்தை பாசிட்டிவிட்டியாக மாற்றி நம்ம வெற்றிக்கு சக்ஸஸாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இனிமேல் கோபம் வந்தால் கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க. எதனால் இந்த கோபம் வருது? இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. நான் ஒரு தொழில் செய்கிறேன், ஓகேங்களா? எனக்கு என்கிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நான் செஞ்சதை அவன் செய்யலை. இது உறவு முறையிலும் இருக்கலாம், தொழில் நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம், என்னோடய ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருக்கலாம், அப்பா கிட்ட இருக்கலாம், யார்கிட்ட வேணால் இருக்கலாம், ஓகேங்களா? நான் நினச்சதை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க செய்யலை, இல்லை நான் நினச்ச எக்ஸ்பெக்டேஷனில் அவன் அந்த செயல்பாடுகள் செய்யலைங்கன்னு எனக்கு கோவம் வருது. இதுக்கு காரணம் யார்? அதாவது என் மனசில் நான் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னன்ட்டு, நான் நினச்ச மாதிரி அவன் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி நான் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு கோவம் வருது. இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. புரியுதுங்களா? அப்போது அந்த க்ரியேட் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு கோவம் வராது. அது எப்படி சார் ரிமூவ் பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி தான் சார் செய்யணும், அதுக்கு தான் சார் நான் சம்பளம் தரேன். இதெல்லாம் லாஜிக். நான் என்ன சொல்கிறேன், என் மனசு தெளிவாக இருக்கணும், நான் சக்ஸஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்த க்ரியேட் பண்ணது நான் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் நினச்சதை அவன் வேலை செய்யலை, என் ஸ்டாஃப் வேலை செய்யலை, இல்லை எனக்கு கீழே வேலை செய்கிறவன், இல்லை யாரோ ஒருத்தர் வேலை செய்யலை, இல்லை நான் நினச்ச மாதிரி இன்னொருத்தன் வேலை செய்யலைங்கும் பொழுது எனக்கு கோபம் வருதுங்கிற ஃபார்முலாவை, க்ரியேஷனை என் மனசில் செட் பண்ணது நான் தான். அப்போது நான் தான் சரியில்லை, அதை கிளியர் பண்ணிட்டா கோபம் வராது. சரி சார், கிளியர் பண்ணிட்டா அது எப்படி சார் அந்த வேலை நடக்கும்? சொல்யூஷன் சொல்கிறேங்க. ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்னோடய மனைவி நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் செய்யலை, அதனால் எனக்கு கோபம் வருது அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த க்ரியேஷனை எடுத்துருங்க. அப்போ அவங்ககிட்ட பேசுங்க. அம்மா, இதுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்யூஷனுக்கு போங்க. நான் நினச்ச மாதிரி என் ஸ்டாஃப் வேலை செய்யலை,
கூப்பிடுங்க, அப்பா இது இப்படி தான்ப்பா செய்யணும், இதுக்கு என்ன செய்யலான்னு பாரு, சிறப்பாக செயல்படுத்து. முடிஞ்சு போச்சா? ஒருத்தன் பணம் என்னை ஏமாற்றிட்டான், நம்பி கொடுத்தேன், கொடுக்கல, முடிஞ்சு போச்சு. அதுக்காக நான் கோவப்பட்டு என்ன பண்ணுறது? சரி ஓகேப்பா, இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிரியேஷனை உங்கள் பேஸ் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. இது தாங்க பேசிக் கான்செப்ட். ஸோ என் மனசில் இருக்கிற கிரியேஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது. அப்படியே கோபம் வந்தாலும் உங்களை பாதிக்காது. அடுத்தது என்ன செய்யலான்னு நீங்கள் அடுத்ததுக்கு போயிடுவீங்க. அந்த கோபத்தை எப்படி ஒரு சாதனையாக, ஒரு வெற்றியாக, ஒரு மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம வெற்றிக்கு பயன்படுத்தலாம். கோபம்ங்கிறத நம்ம தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நான் நினச்ச மாதிரி செய்யலை அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்தது என்ன செய்யலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போனீங்கன்னா அந்த கோபம் நம்மளை பாதிக்காது. ரிசல்ட்டை நோக்கி பயணம் செஞ்சிங்கன்னா தட்டி தூக்கலாம். ஆனால் இயல்புத்தன்மை கோபம் நமக்கு லைஃப்பில் ஏற்படும். கோபம் ஏற்பட்டால் தான் மனுஷன். அப்போ அந்த கோபத்தை எப்படி ஒரு சாதனையாக, ஒரு வெற்றியாக மாற்ற முடியுங்கிற ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த 2 உதாரணம் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னேங்க ஒரு திருமணம், வெளியூருக்கு போக வேண்டியது, ஒரு 300 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியது, ரொம்ப நெருங்கிய உறவு முறை பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க. சரி குழந்தைக்கும் ஸ்கூல் இருக்குங்கிறதுனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், சரி திருமணத்துக்கு நான் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டேன். ரொம்ப உடன் பிறந்த உறவினர்கள் ஒருத்தர், இல்லை நான் காரில் தான் போகிறேன், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க, 3 பேருமே வாங்க, நம்ம அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு நான் உங்களை வீட்லேயே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க ஸ்கூல் இருக்குது, லீவ் போடணும், நான் மட்டும் கல்யாணத்துக்கு வந்துட்டு போகிறேங்க, ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க, நாங்கள் 2 பேர் தான் போகிறோம், கார் சும்மா தானே போயிட்டு வருது, தாராளமாக வாங்கன்னு சொன்னதுனால குழந்தைக்கும் லீவ் போட்டு நாங்கள் 3 பேரும் அவங்க காரில் அந்த கல்யாணத்துக்கு போகிறோம். ஒரு 300-350 கிலோமீட்டர் கல்யாணத்துக்கு போயிட்டோம். கல்யாணமெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு வரும்பொழுது என்னோடய நெருங்கிய உறவு முறை ஒரு வார்த்தை சொன்னார். மாப்பிள்ளை கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காத, கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு 2 நாள் வேலை இருக்குது, இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அதனால் நான் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை, தயவு செய்து கொஞ்சம் பஸ்ஸில் போயிடுப்பா அப்படின்னு சொன்னார். அதாவது நான் மட்டும் போயிருந்தால் ஒரு ஹேண்ட்பேக், ஒரே ஒரு பை எடுத்துகிட்டு போயிருப்பேன், மேனேஜ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்துடலாம். ஃபேமிலியோடு போனதுனால, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போனதுனால பேகு லக்கேஜ்லாம் அதிகமாகிடுச்சு. அவங்கள கூட்டிகிட்டு பஸ்ஸில் வரணுன்னா ரொம்ப சிரமம். அந்த பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் மட்டும் போகிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். நெருங்கிய உறவு முறை கம்பல் பண்ணதுனால நாங்கள் காரில் போயிட்டோம். கடைசியில் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டார். உடனே கோபம் வந்தது. கோபம் வருமா வராதா? ஏன்னா குழந்தைய கூட்டிகிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் வரணும், 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு மாறி நம்ம வீட்டுக்கு வரணும். கோபம் வந்ததேன் வீட்டுக்கு வந்தது, கோபம் வந்தது. ஆனால் என்ன செயல்படுத்தினேங்கிறத பாருங்கள். வீட்டுக்கு வந்தேன், சரி பரவாயில்ல நடந்து முடிஞ்சு போச்சு, சரி அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். 3 விதமான அஃபர்மேஷன் நான் செயல்படுத்தினேங்க. 3 விதமான அஃபர்மேஷன். ஏன்னா அந்த கோபம் வந்துருச்சு, அதில் ஒன்றும் தப்பே இல்லை, இயற்கை கோபம் வரணும். ஏன்னா நம்மளை நம்பி கூட்டிகிட்டு போனால் திடீர்னு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு கோபம் வந்தது. இருந்தாலும் அந்த கோபத்தை எப்படி நான் ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு வெற்றியாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நான் இந்த இடத்துல சொல்கிறேங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு என் மனசில் ரொம்ப கோபம் வந்ததுங்க. இருந்தாலும் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போட்டேன், நன்றி சொன்னேன். ஓகே என் மாப்பிள்ளை தானே, ஏதோ ஒரு சூழ்நிலைனாலும் இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நன்றி சொன்னேன். அப்புறம் கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் உருவாயிடுச்சு. அந்த நேரத்தில் கார் வாங்கணுங்கிற எண்ணமும் கிடையாது, பணமெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த கோபம் என்னை தூண்டுச்சு. ஓகேங்களா? அதனால் அந்த நபர் மேலே கோவப்படாமல் நன்றி சொல்லிவிட்டு, இந்த கார் வாங்குகிற விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். இன்னொரு அஃபர்மேஷன் சொன்னேன், இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி அற்புதமாக நலமாக நம்ம குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கார் சிறப்பாக இந்த இறைத்தன்மை கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்குது, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த அஃபர்மேஷனை போட அடுத்த சண்டே வந்தது. ஒரு கார் ஷோரூம் போனேன். ஏன்னா எனக்கு பேசிக்காக கார் ரேட் அப்போலாம் தெரியாது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு 2-3 கார் பார்த்தேன். என்னென்ன ரேட்டு, எவ்வளோ ஃபினான்ஸு, எவ்வளோ முன்பணம் கட்டணும் எல்லாமே பார்த்துட்டு ஒரு 3 கார் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ வீட்டில் சொன்னாங்க, என்னங்க கார் திடீர்னு வாங்கினா எப்படிங்க, பணம் வேணும்லன்னாங்க. இல்லைம்மா பார்க்கலாம், ஜஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேன், என்ன அமௌண்ட்னு நமக்கு தெரியணும்லன்னு சொல்லிட்டு அந்த அஃபர்மேஷனை போட்டே வரேங்க. ஆனால் அந்த கோபம் அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற உந்துதலை எனக்கு கொடுத்துருச்சு. அந்த அஃபர்மேஷனை போட அந்த காருக்கு தேவையான ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்த 1 லட்ச ரூபா கேட்டிருந்தேன், அவரும் கொடுத்துட்டாரு.
கரெக்டாக 3 மாதத்தில் அந்த கார் எடுத்துட்டேங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இது ஒரு பெருமைக்காக சொல்லிங்க. ஒரு கோபம் வருதுன்னா அந்த நபர் மேலே நிறைய பேர் என்ன சொல்கிறோன்னா, 1 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் உங்கள் மாப்பிள்ளை இப்படி கூப்பிட்டு போனார், ஊரில் விட்டுட்டு வந்துட்டார், நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரோக்கன் ஆகிடும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த மாப்பிள்ளை கிட்ட நான் சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நாங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போனால் அவர் காரில் போவேன், என் காரில் போவேன். இன்றைக்கும் அவன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவேன், மாப்பிள்ளை உன்னால் தான்டா நான் கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நான் ஜாலியாக அவர்கிட்ட பேசுவேன். ஏன்னா நமக்கு லைஃப்பில் ஒரு கோபம் ஏற்படும். அந்த கோபத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா அந்த கார் தேவை நமக்கு கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? அதனால் ஒரு இழப்போ ஒரு கோபமோ நமக்கு ஏற்பட்டதுன்னா அதை பாசிட்டிவாக செயல்படுத்தி அந்த கார் தேவைக்கு அந்த உந்துதலுக்கு நீங்கள் வெற்றிக்கு பயன்படுத்தினா 100% சக்ஸஸ் ஆகும். இதே மாதிரி தான் நீங்கள் வீடு வாங்கணுன்னாலும் இதே ஃபார்முலா தான், கார் வாங்கணுன்னாலும் இதே ஃபார்முலா தான், நகை வாங்கணும், சொத்து வாங்கணும், எல்லாத்துக்குமே ஒரு எஜுகேஷன், எல்லாத்துக்குமே இதே தாங்க ஃபார்முலா. ஓகேங்களா? நமக்கு இந்த மாதிரி ஒரு கோபத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு உந்துதலாக அதை எப்படி பாசிட்டிவாக நம்ம சக்ஸஸ்க்கு பயன்படுத்தலாம்னு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். 100% ரிசல்ட் வரும். ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஒரு காஸ்ட்டே இல்லாமல் ஃப்ரீ காஸ்ட்டில் நம்ம இதை டெலிவரி பண்ணோம், மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோ ஷூட் பண்ணுறேன். செல்லையே ஷூட் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப மிகப்பெரிய யூடியூபர், இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ கூட காலையில் வாட்ஸ்அப்பில் பேசினார், ஃபோன் காலில் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன். ஒரு 2 வீடியோ அனுப்பினேன். அப்போ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் மக்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ அனுப்பியிருந்தேன். அவர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, என்னடா மாப்பிள்ளை உன் குரல்லாம் கேட்கவே முடியல, இதெல்லாம் நியாயமாக தெரியலையா, ஏன்டா நீ எல்லாம் வீடியோ போடுற, இந்த வார்த்தையை சொன்னார். உன் குரலை கேட்டாலே அப்படி காதில் ரத்தம் வருது, இதே வார்த்தையை சொன்னாருங்க. இன்றைக்கி வரைக்கும் அவர் ஃப்ரெண்டு தான். இன்றைக்கி காலையில் கூட அவர்கிட்ட பேசினேன். அந்த கோவம் வந்தது எனக்கு. அந்த கோவத்தை சரி நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம ஜெயிக்க வைக்கணும். ஸோ இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம எந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம வார்த்தைகள் எப்படி பேசணும், கோர்வையை எப்படி பேசணும், அது ரொம்ப ஸ்லோவாக பேசுகிற அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தாரு. ஆனால் முக்கியமான கமெண்ட், உன்னோட டோனே சரியில்லடா, கேட்டாலே எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சி தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். புரியுதுங்களா? அதனால் அந்த கோபம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் சண்டை போடல, கோவப்படல, வருத்தப்படல, வேதனைப்படல, பேசாமல் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் தான். இன்றைக்கி ஏதாவது இந்த வீடியோ சம்மந்தமாக எது பேசணுன்னாலும் அவர்கிட்ட பேசுகிறேன், அவரும் என்கிட்ட பேசுகிறாரு. இதையும் நான் சொல்லுவேன், மாப்பிள்ளை நீ அன்றைக்கி இதை சொல்லன்னா நான் இந்தளவுக்கு நான் டெவலப் ஆகிருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை பாசிட்டிவிட்டியாக மாற்றி என்னோடய சக்ஸஸ்க்கு அதை படிக்கட்டாக நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலையும் தயவு செய்து கோபம் ஏற்பட்டால் அதை வந்து ஒரு தோல்வியாக நினைக்காதீங்க, அது ஒரு இழப்பாக ஒரு அவமானமாக நினைக்காதீங்க. அதை எடுத்துக்கிட்டு எப்படி பாசிட்டிவிட்டியாக அதை மோட்டிவேஷனாக பாசிட்டிவிட்டியாக செயல்படுத்தி நேர்மறை எண்ணங்களோட செயல்படுத்தி நம்ம தேவைகளை நிறைவேற்றலாம் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தினா 100% சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கோபம் வந்தால் சந்தோஷப்படுங்க, பாசிட்டிவான அஃபர்மேஷன் போட்டு அந்த கோபத்தை எப்படி சக்ஸஸ் பண்ணலாங்கிற ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோபம் வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம மனசு தான் அப்படிங்கிற பேஸ் கோரை அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு உடைச்சிருங்க. என் மனசில் தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஆமாம் இது நடந்தால் கோபம் வரும், இப்படி நடந்தால் கோபம் வரும்னு சொல்லி அந்த கான்செப்டை என் மனசில் தான் வச்சுருக்கேன். அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யலாம், அதை எப்படி வெற்றியாக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% கோபம் வெற்றி அடையும். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பேசலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.